நம்ம யூஸ் பண்ணுற பேன் கார்டு பற்றி ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு. கியூஆர் கோடோடு இருக்கக்கூடிய ஒரு புதிய பேன் கார்டு வழங்குறதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இன்றைக்கி அந்த அப்டேட் என்னென்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு பிஎம்எஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஐ எம் மணிமாறன். நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஐடி தான் பேன் கார்டு. நம்ம நிறைய பேர் பேன் கார்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ஆக்டிவிட்டிக்கு இந்த கார்டு முக்கியமான ஒன்று இருந்துகிட்ருக்கு. ஒருத்தர் பேரில் ஒரே ஒரு பேன் நம்பர் தான் நம்ம வச்சுருக்க முடியும். இந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான பேன் கார்டில் லேட்டஸ்ட்டாக நிறைய அப்டேட் கொண்டு வராங்க. பேன் கார்டு 2.0 அப்படிங்கிற அடையாளத்தோட டிஜிட்டல் இந்தியா ஸ்கீமில் இந்த பேன் கார்டு அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த பேன் கார்டில் கியூஆர் கோடு இருக்கும். இப்போ நம்ம பயன்படுத்துகிற பேன் கார்டில் நம்பர், லெட்டர் ரெண்டும் சேர்ந்து ஒரு 10 டிஜிட்டில் அடையாள குறியீடாக இருக்கும். இதுவே இந்த பேன் கார்டு 2.0ல் கியூஆர் கோடாக மாற்றிருக்காங்க. இதனால் டாக்ஸ் பேயருக்கு டிஜிட்டல் சர்வீஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நியூ பேன் கார்டில் நம்ம டீட்டெயில்ஸ் ரொம்ப சேஃபாக செக்யூராக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதை வெரிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2.0 நல்ல பெட்டர் குவாலிட்டி, நல்ல சர்வீஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க டாக்ஸ் பேயருக்கு. நம்ம மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் மண்டே அவங்க கேபினட் மீட்டிங்கில் தான் இந்த அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்கிறபடி இந்த பேன் 2.0 அப்படிங்கிறது நம்ம நாட்டோட பேன் சிஸ்டத்தை அப்கிரேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாம் 1972 இருந்து பேன் நம்பர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 78 கோடி பேன் நம்பர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த பேன் 2.0வோட கீ பெனிஃபிட் அவங்க சொல்கிறது மெயினாக சிஸ்டம் அப்கிரேடு. ஸோ எக்ஸிஸ்டிங் பேன் கார்டு சிஸ்டம் கம்ப்ளீட்டாக ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க. டெக்னாலஜி ட்ரைவ் பண்ணுறது மூலமாக பார்த்திங்கன்னா அதோடைய ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அடுத்ததாக காமன் பிஸ்னஸ் ஐடென்டிஃபையர். ஒரு சில செக்டாரில் பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஆக்டிவிட்டீஸ்க்கு சிங்கிள் ஐடென்டிஃபையராக இந்த பேன் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது யூனிஃபைடு போர்ட்டல். இப்போ நம்ம பேன் கார்டு சம்மந்தமான சர்வீஸ் எல்லாமே ஒரே வெப்சைட்டில் கிடைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த அப்டேட்டில் சைபர் செக்யூரிட்டி தான் ரொம்ப முக்கியமானது. இதில் நம்ம பர்சனல் டேட்டா, நம்மளோட டேட்டா செக்யூரிட்டி எல்லாமே ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பேன் டேட்டா வாலெட். நம்ம பேன் டேட்டாவை யூஸ் பண்ணுற கம்பெனிஸ்க்கு செக்யூர் ஸ்டோரேஜ் சிஸ்டம் மேண்டேட்டரியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்னென்னா நம்மளோட பர்சனல் டேட்டா சேஃப்டியாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்ம பேன் நம்பரை ஏற்கனவே பேன் வச்சுருக்கிறவங்க நம்ம பேன் நம்பரை மாற்றணுமா, இல்லை அது எதுவும் நம்பர் மாறுமா அப்படின்ற கொஸ்டின் பேன் நம்பர் எதுவுமே நம்ம மாற்ற தேவையில்லை. பேன் நம்பர் மாறவும் மாறாது. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த பேன் 2.0 உள்ள அப்டேட் நம்ம பேன் சிஸ்டம், ஏற்கனவே இருக்கிற பேன் சிஸ்டத்தை அப்கிரேட் பண்ணுறாங்க. இந்த புதுசாக வர்ற பேன் கார்டு ஃபாஸ்ட்டாக ஸ்கேன் ஆகிற மாதிரி கியூஆர் கோடு இருக்கும். ஆன்லைனில் நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸிஸ்டிங் பேன் 2.0 அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்குமா அப்படின்றதுக்கு நம்ம எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. நம்ம எக்ஸிஸ்டிங் பேன் கார்டு வச்சுருக்கிறவங்க நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட பேன் கார்டு அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த பேன் 2.0 எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்றது எதுவும் சொல்லலை. ஸோ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், பழைய கார்டை புது கார்டை மாற்றிக்கலாம். உங்களோட பேன் கார்டை அப்டேட் பண்ணுறதுக்கோ, இல்லை நீங்கள் ஒரு புது பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கோ ஆன்லைனில் NSDL வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நீங்கள் அங்கேயே செக் பண்ணிக்கவும் முடியும். உங்களோட பேன் கார்டு அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா உங்களோட பேன் கார்டை நீங்கள் அங்கேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.